இன்னைக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் 90% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. 90% பெண்களுக்கு மார்பகம் இல்லை. ஏன்? புற்றுநோய். புற்றுநோய் தாக்கம் எங்கே இருக்குது தெரியுமா? முதலிடமா மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் மாநகரம்னு சொல்கிற ஈரோடு தான் புற்றுநோய்க்கு முதலிடம். மஞ்சளில் ஒரு கிருமி நாசினி, ஒரு சத்து இருக்குது தெரியுமா? உங்க எல்லாருக்கும் யாருக்காவது தெரியுமா? குர்குமின்னு பேர். அதுக்கு பேர் குர்குமின்னு பேர். குர்குமின் என்ற சத்து தான் பெண்கள் தாலி கட்டின உடனே நூலில் தாலியை கோர்த்து கட்டினாங்க. குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளிச்சாங்க. தாலி கயிற்றுல மஞ்சள் பூசி இருந்தாங்க. படுக்கும்போது புருஷனோட படுத்தா அந்த மஞ்சள் வாசனை 2 பேரும் நுகர்ந்து நோய் இல்லாமல் வாழ்ந்த காலம் போய் நாகரிகங்கிற பேரில் நூலை கலட்டிட்டு தங்கத்தை கோர்த்தம். புற்றுநோய்க்கு அத்தனைக்கும் காரணம். இங்கே நாகரிகம் முகம் மஞ்சளாக இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் மஞ்சள் பூசி குளிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். குளிக்கிறீங்களா? ஈரோட்டில் இந்த மஞ்சள் கடையில் வருது, மஞ்சள் பொடின்னு கடையில் வாங்குறீங்களே, மஞ்சள் பொடியில் குர்குமின் இல்லை. ஏன் தெரியுமா? என் அறிவில் சிறந்த இளைஞர்கள் தட்டி பாருங்க வலைதளங்களே. குர்குமின் 2 மில்லி பல கோடி ரூபாய்க்கு விற்கிறான் அயல் நாட்டுக்கு. அதை பவுடர் பண்ணும் போதே அந்த குர்குமின் என்ற சத்தை எடுத்துட்டு வெறும் பவுடர் தான் இங்கே வருது. எப்படி நோய் தீர்க்கும்? எப்படி நோய் தீர்க்கும் என்பது என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் எப்பொழுது சிந்திக்க போறீர்கள்? எத்தனை நோய், எவ்வளவு பிரச்சனை, அத்தனைக்கும் காரணம் என்ன? பெண்கள் பாதுகாப்பில் என்ன திட்டம் இருக்கு? தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டையில் அடித்து சாச்சு அவன் என்ன பண்ணிட்டான்? கெடுத்து துண்டு துண்டா வெட்டி போட்டு போயிட்டான். 12வது நாள் காவல்துறை கைது பண்ணுது. 12வது நாள் காவல்துறை கைது பண்ணா வாக்குமூலம் கொடுக்குறேன். ஏன்டா அப்படி பண்ண? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. பேர் என்ன அவனுக்கு? மாவீரன் முனீஸ்வரன். மாவீரன் முனீஸ்வரன் பேரை பத்தியலா ஆத்தா பண்ண சொல்லணும்யா. எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பினிலே. அவன் சொல்றேன், நான் போதையில இருந்தேன் பண்ணிட்டேங்கிறேன். ஏற்கனவே ஒரு கிழவியை கொண்டிருக்கேன் அவன். அப்படிப்பட்ட பெரிய நல்லவே அவன் சொல்றேன், போதையில் செஞ்சேன். என்னடா போதை போட்டிருந்தா? கஞ்சா குடிச்சிருந்தேங்கிறான். கஞ்சா குடிச்சிருக்கிறேன்னு சொல்லி காவல்துறையில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேன் அவனு. ஆனால் நாட்டில் முக்கியஸ்தர்கள் சொல்கிறாங்க எந்த போதை வசதியும் இல்லைங்கிறாங்க. எப்படி அது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்போ தப்பா பொய்யா புழுகிறது தெரியுது தானே? அப்போ அரசியல்வாதிகள் கெடியாரம் மாட்டினது சரியா இல்லையா? தூத்துக்குடியில் கஞ்சா குடிச்சிட்டு பொம்பளை பிள்ளையை கெடுத்துட்டேங்கிறேன். மதுராந்தகத்தில் ஒரு பொண்ணை விடிய 3 பேர் குடிகார நாய்கள். அதை கூட சொல்லக்கூடாதான், மது பிரியர்கள்னு சொல்லணுமா? எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கொடுமை எங்கேயாச்சும் உண்டா? அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன? திருப்பூரில் கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா நடக்குது இந்த நாட்டில்? நினச்சி பாருங்க. அதுக்கெல்லாம் துப்பாக்கி தூக்கலை, பணம் ஏறி கல்லி எனக்குன்னு என் சகோதரன் சுடுறதுக்கு துப்பாக்கி முன்னால் நீட்டிருச்சு. வயிற புடி. என்ன வாழ்க்கை இது? என்ன திட்டாது? கேட்க துப்பு இல்லை, அதுக்கான சிந்தனை தெளிவில்லை. எதை வேணாலும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம். வாழ்க்கையா இது? நாளைக்கு நமக்கு நடந்து விட்டால், நாளைக்கு நம்ம வீட்டில் புள்ள விட்டு இருக்கு, எப்படி வாழுங்கிற ஒரு அச்சம் வேண்டாம்? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பது பாடினானே பாரதி. பாரதி பிறந்த நாடு நல்லதோர் வீணை செய்த நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்ன ஏன் படைத்தாய் என்று கேட்டான். கேட்டானா இல்லையா? நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினானே. எனக்கு என்ன அவசியம் வந்திருக்கு? நானும் 4 பாட்டை பாடிட்டு நீங்கள் கொடுக்குற காசை வாங்கிட்டு போக தெரியாதா? ஏன் பேசுகிறேன்? நாளைய தலைமுறை பிஞ்சு குழந்தைகளுக்கு வாழ்வாதாரம், எதிர்கால சிந்தனை எப்படி வாழப்போகுதுங்கிற பயம் இருக்கு ஐயா. வீட்டில் ஒரு 3 வயசு பொம்பளை பிள்ளையிலேருந்து கிளவி சாக போகிற கிளவி வரைக்கும் விட மாட்டேங்கிறான். எவ்வளோ கொடுமை இருக்குது. அதுக்கெல்லாம் உருவான தீர்வு வேண்டாமா? ஆனாலும் கொடியை பிடிச்சி கோச்சம் போட்டு கிளம்பிட்டாங்க. நம்மளும் வெக்கம் இல்லாமல் நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். ஆகினாலும் ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு என்று கருதுகிறேன். 6 அறிவு இருக்கா? ஆமா இல்லை. சில பேருக்கு இருந்து வேலை செய்யலை. சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவா. மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டில் போய் எங்கள் ஆத்தாவை கேட்டு பாருங்க, அம்மா வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் பெண்ணு. திரியிறது வர்றதுன்னா என்ன? ஆடு மாடோன்னு ஆகிப்போச்சா? நினைச்சு பாருங்க. ஆண்டவன் படைப்பில் ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனா அத்தனையும் இந்த வடிவத்தில் வளர வைத்தான். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்து அதுக்கு நமது மொழியான தமிழ் மொழி இலக்கணம் உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். சொல்லலையே. ஏன் சொல்லலை? ஓர் அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாத மனமுடைய இந்த தமிழன், உயர்ந்த குணமேவிய தமிழன், உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த இந்த தமிழ் சமூகம் அந்த விலங்குக்கு அக்கிரிணை என்று பேர் வைத்தார்கள். அப்படி பேர் வைத்த இந்த தமிழ் சமூகம் இன்றைய இளைஞர்கள் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமையாகி ஒன்றும் இல்லை, முடிஞ்சிச்சு, நமக்கு தேவையில்லை, பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை வைங்க. மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு.
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். காட்டு மனம் இருந்தால் கவலை மறந்துவிடும். கூட்டை திறந்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால், விதியின் ரதங்களிலே நாம் விரைந்து பயணம் செய்தால், மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை கொடுத்து முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கடமை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி.